நீங்க தூங்கி எழுந்து மார்னிங் விடிச்சு பார்த்தா நீங்க உங்களுடைய 100 ஆண்டுகள் ஃபியூச்சருக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இல்ல இன்னொரு பக்கம் நீங்க ஒரு வேற்று கிரகத்துல ஒரு 1 hour மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அகைன் பூமிக்கு ரிட்டர்ன் வரீங்க. அப்போ இங்க பூமியில 7 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? இதெல்லாம் வெறும் ஹாலிவுட் படத்துல மட்டும் இல்ல, சயின்டிபிக்கா பல தியரிஸோட இங்க சொல்லியிருக்காங்க. டைம் டிராவல்ன்ற ஒண்ணு இருக்கா? டைம் டிராவல்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கான வீடியோல டைம் டிராவலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி சேனலிஸ்ட். முதல்ல டைம் டிராவல்னா என்ன? ஒரு காலத்தை தாண்டின ஒரு பயணம். நம்மளால நம்மளுடைய பாஸ்டுக்கும் போகலாம், இல்ல நம்மளுடைய ஃபியூச்சருக்கும் போகலாம். இததான் டைம் டிராவல்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு இதுல நீங்க எதுக்கு போறதுக்கு விரும்புவீங்க? இப்ப இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன சொல்லுது? ஃபியூச்சருக்கு போக நம்மளால முடியுமா? எஸ், ஃபியூச்சருக்கு நம்மளால போக முடியும். ஆனா பாஸ்டுக்கு நம்மளால போக முடியும்ன்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே இங்க டைம்ங்கிறது ஒரே மாதிரியா தான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுக்கு தான் ஐன்ஸ்டீன் 1905ல ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு ஒன்ன கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் 1915ல ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்ற ஒன்ன வெளியிட்டு இருந்தாரு. இதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு? அதாவது நம்ம வேகமாக நகரும் போது நம்மளுடைய நேரம் குறைவாக இருக்கும்னு சொல்றாங்க. அதை எப்படி வேகமாக நம்ம நகர முடியும்? அதுக்கு தான் ஸ்பீட் ஆஃப் லைட்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்னா என்ன? நம்மளுடைய யூனிவர்ஸ்ல ரொம்பவே ஸ்பீடானது இந்த லைட் தான். இந்த லைட்ன்றது இப்போ ஒரு சன், பல்ப், டார்ச் இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஒரு ஒளி தான். இது போட்டான்ஸ்களால உருவானதுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு லைட் ஆஃப் ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளுடைய டைம் ஆனது குறைவா தான் இருக்கும்னு சொல்றாங்க. இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ட்வின் பிரதர்ஸ் உடைய ஸ்டோரி. ஒருத்தர் பூமியில இருக்காரு, இன்னொருத்தர் ஸ்பீட் ஆஃப் லைட்ல விண்வெளிக்கு போயிடுறாரு. அவர் அங்க 5 years இருக்காரு. இங்கதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் திரும்பி வந்து பார்த்தா பூமியில 30 வருஷங்கள் போயிடுச்சு. ஆனா அவரு 5 years தான் அங்க இருந்தாரு. பூமியில இருக்கக்கூடிய அவரோட சகோதரர் ரொம்பவே வயசாகி இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த விண்வெளிக்கு போனவரு இளமையாக இருக்காரு. இதுல விண்வெளிக்கு போனவரு காலத்தை கடந்து வந்திருக்காரா? இல்ல. ஆனா அவருடைய ஃபியூச்சருக்கு வந்துட்டாரு. இததான் இங்க டைம் டைலேஷன் சொல்றாங்க. ஆனா இத உண்மையாவே நிரூபிச்சிருக்காங்களா? இத வெறும் கோட்பாடுன்னு மட்டும் சொல்லல, இத பரிசோதிச்சும் பார்த்திருக்காங்க சயின்டிஸ்ட். ஒரு 2 அட்டாமிக் கிளாக்ஸ இங்க பயன்படுத்துறாங்க. ஒண்ணு பூமியில இருக்கவங்க கிட்ட வச்சிருக்காங்க, இன்னொன்னு ஜெட் விமானத்துல ஸ்பீடா போகக்கூடியவங்க கிட்ட வச்சு அனுப்பியிருக்காங்க. விமானத்துல இருந்த அந்த ஒரு கிளாக் மிக சிறிய அளவுல பின்தங்கி இருக்குன்றத கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த இடத்துல நம்மளுடைய வேகமானது அதிகரிக்கும் போது நம்மளுடைய டைம் ஆனது ஸ்லோ ஆகுது. இங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம், நீங்க டெய்லி கூகுள் மேப்லாம் யூஸ் பண்றீங்களா? அப்படின்னா நீங்க டைம் டைலேஷனை பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அதாவது நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய ஜிபிஎஸ் செயற்கைக்கோள்கள் அதிக வேகமாக தான் அந்த பூமியை சுற்றி வருது. அதே நேரத்துல பூமியில இருந்து சுமார் 20,200 கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்கு. அப்படி இருக்கிறதுனால பூமியுடைய ஈர்ப்பு விசையானது அந்த இடத்துல குறைவாக தான் இருக்கும். இப்ப நம்ம செயற்கைக்கோள்கள் கிட்ட இருக்கக்கூடிய கடிகாரத்தையும் பூமியில இருக்கக்கூடிய கடிகாரத்தையுமே கம்பேர் பண்ணும்போது வேறு வேறு வேகத்துல அது இயங்கிட்டு இருக்கு. இந்த டைம் டிராவல் என்ற கருத்தானது வெறும் மூவிஸ்ல மட்டும் இல்ல, நம்ம டே டு டே லைஃப் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போன்லயுமே இப்போ இருக்கு. சயின்டிஸ்ட் இந்த டைம் டைலேஷன் இந்த மேத்ஸை எடுத்து சரி செய்யலன்னா நம்மளுடைய ஜிபிஎஸ்ல பல கிலோமீட்டர் தப்பான இடத்தை தான் அது காட்டியிருக்கும். வேகம் அதிகரிக்கும் போது நேரம் மெதுவாக நகரும்னு பார்த்தோம். இங்க வேகம் மட்டும் கிடையாது, ஈர்ப்பு விசையுமே வேகத்தோட நேரத்தை மாற்றும். இந்த வேகத்துக்கும் இந்த ஈர்ப்பு விசைக்கும் என்ன ஒரு தொடர்பானது இருக்கு? அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஸ்பேஸ் டைம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஐன்ஸ்டீனுடைய தியரி படி இடமும் காலமும் தனித்தனியாக இல்லைன்னு சொல்றாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு பெரிய ஒரு துணியை ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒரு துணியில ஒரு இரும்பாலான ஒரு பந்தை நம்ம போடலாம்.
அப்படி போடும்போது அந்த பந்தானது அந்த இடத்துல ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தும். இததான் ஸ்பேஸ் டைம்னு சொல்றாங்க. அதாவது இந்த சூரியன், நட்சத்திரம், இந்த கோள்கள் இது எல்லாமே அதிகமான ஒரு வெயிட்டை கொண்டு இருக்கும். இது எல்லாமே அந்த ஸ்பேஸ் டைமை வளைத்து காட்டுதுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஒரு வளைவத்தா நம்ம ஈர்ப்பு விசைன்னு சொல்றோம். இந்த ஸ்பேஸ் டைம் எவ்வளவு அதிகமாக வளைஞ்சு இருக்கோ அவ்வளவு மெதுவாக இந்த நேரமானது நகரும். இதை நம்ம புரிஞ்சுக்க முதல்ல நியூட்டன் நட்சத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது சூரியனை விட பல மடங்கு ஒரு பெரிய நட்சத்திரம். இது தன்னோட வாழ்நாள் முடிவுல ஒரு வெடிப்பை ஏற்படுத்தும். அததான் நம்ம சூப்பர் நோவான்னு சொல்றோம். வெடிச்சு வரக்கூடிய அந்த ஒரு சிறிய ஒரு துகளை தான் நியூட்ரான் ஸ்டார்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தேக்கரண்டி அளவு நியூட்ரான் ஸ்டாரோட எடை என்னன்னா பூமியில் கோடிக்கணக்கான ஒரு டன்னாக இருக்கும். அதோட ஈர்ப்பு விசையுமே அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதோட பக்கத்துல நம்ம இருக்கும்போது நம்மளுடைய டைம் ஆனது ஸ்லோவாக காட்டும். ஆனா இந்த நியூட்ரான் ஸ்டாரை விட மிக சக்தி வாய்ந்த ஒண்ணுதான் பிளாக் ஹோல். பிளாக் ஹோல்னா என்ன? பூமியினுடைய மிக சக்தி வாய்ந்த ஒரு ஈர்ப்பு விசை கொண்ட ஒரு பகுதி தான் இந்த பிளாக் ஹோல். இதோட ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பிளாக் ஹோல்ல இருந்து ஒரு ஒளி கூட வெளியே வராது. அந்த அளவுக்கு உள்ள பிளாக்கா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பிளாக் ஹோல் பக்கத்துல நம்ம போனா என்ன ஆகும்? நம்மளால திரும்பி வர முடியுமா? உலக ஃபேமஸ் பிசிஷியனான ஸ்டீஃபன் ஹாக்கின்சன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பிளாக் ஹோல்ன்றது இயற்கையாகவே ஒரு உருவான டைம் மிஷின் மாதிரி செயல்படலாம்னு சொன்னாரு. ஒரு விண்கலம் பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல இருக்கு. அதோட சுற்றுப்பாதையில பல வருஷங்கள் அது பயணம் செஞ்சுட்டு வருது. அகைன் அது பூமிக்கு திரும்பும் போது விண்கலத்துல இருக்கிறவங்களுக்கு சில காலங்கள் மட்டும் தான் போயிருக்கும். ஆனா பூமியில இருக்கிறவங்க பல ஆண்டுகளை கழிச்சிருப்பாங்க. அதாவது விண்வெளி வீரர்கள் எதிர்காலத்துக்கு பயணம் செஞ்சவங்களாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல நம்ம போகும்போது நம்மளுடைய டைம் ஆனது மெதுவாகத்தான் நகரும். இதை பேஸ் பண்ணி தான் இன்டர்ஸ்டெல்லர்ன்ற ஒரு படத்தை ஒண்ணு எடுத்திருந்தாங்க. இதுல கார்கன்சுலான்ற மிகப்பெரிய அளவிலான ஒரு பிளாக் ஹோல் ஒண்ணு இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே மில்லர் பிளானட்ன்ற ஒரு கோளானது இருக்கும். இது பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அதோட ஈர்ப்பு விசையானது அதிகமாக இருக்கும். அதனால அந்த கோளோட நேரம் ரொம்பவே மெதுவாக தான் நகரும். அதாவது அந்த ஒரு கோல்ல 1 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இருந்தா பூமியில சுமார் 7 ஆண்டுகள் போயிருக்கும்னு சொல்றாங்க. இன்டர்ஸ்டெல்லர்ன்ற படத்துல கூப்பர் அண்ட் அமீலியா அந்த ஒரு கோல்ல ஒரு சில மணி நேரம் தான் கழிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அகைன் விண்கலத்திற்கு திரும்பி வரும்போது அங்க இருக்கக்கூடிய ரொமிலிக்கு 23 ஆண்டுகள் அவரு கடந்திருப்பாரு. இது வெறும் கற்பனையான ஒரு காட்சியா? இதுதான் கிராவிடேஷனல் டைம் டைலேஷன் சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் சொல்லியிருந்தாரு. இதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாமே எடுத்திருக்காங்க. ஆனா ஹியூமன்ஸ் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ பண்ணது கிடையாது. பிளாக் ஹோலுக்கு போனதும் கிடையாது. அப்படின்னா நம்மளால பிளாக் ஹோல் பக்கத்துல போக முடியுமா? போனா அகைன் திரும்பி நம்மளால வர முடியுமா? இந்த பிளாக் ஹோல் பக்கத்துல போனாலே அதோட ஈர்ப்பு விசையானது நம்மள இழுத்திடும். அப்படி இருக்கும்போது விண்கலம் மட்டும் எப்படி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கும்? இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம கையில ஒரு கேண்டிலை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதோட வெப்பநிலை 1400 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஸோ இப்போ நீங்க அந்த கேண்டில்ல உங்களோட கையை ஸ்பீடா இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்? அதாவது உங்க கையில அந்த தீக்காயமானது ஏற்படுவதற்கு அந்த அளவுக்கு நீங்க டைம் ஆனது கொடுக்கல. உங்களோட கையை அதிக வேகமாக ஸ்பீடா நீங்க எடுத்துட்டு போனதுனால அந்த தீயை உங்களோட கையில பத்தல. இதுதான் ஒரு சில பிசிஷியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சரியான வேகத்திலையும் சரியான தூரத்திலையுமே பயணம் செஞ்சா அதோட ஈர்ப்பு விசையில இருந்து நம்ம தப்பிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு கம்பேரிசனுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்கு. ஆனா பிளாக் ஹோல் ஆனது ரொம்பவே ஈர்ப்பு விசையை கொண்டிருக்கு. அது உள்ள போனா நம்மள இழுத்துரும். பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல நம்ம போனா அதோட ஈர்ப்பு விசை விண்கலத்தையே சேதப்படுத்தும். இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி படி யாருமே இந்த பிளாக் ஹோலுக்கு போனது கிடையாது. அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணது கிடையாது. இப்போ நம்மளுடைய கடந்த கால லைஃப்க்கு நம்மளால போக முடியுமா? நம்ம நேத்து பண்ண விஷயத்த நம்மளால போய் பார்க்க முடியுமா? இதுக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிட்டு நம்மளால பார்க்க முடியுமான்னு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நமக்குள்ள வரும். இந்த இடத்துல தான் வார்ம் ஹோல்ன்ற ஒரு கான்செப்ட் ஆனது வருது. இந்த வார்ம் ஹோல்னா என்ன? இது இந்த யூனிவர்ஸ் உடைய ஒரு சுரங்க பாதைன்னு சொல்லலாம்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பேப்பரை எடுத்துக்கலாம் அண்ட் இந்த பேப்பர்ல ஒரு கார்னர்ல ஏ அண்ட் இன்னொரு கார்னர்ல பின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த ஏல இருந்து பிக்கு நம்ம டிராவல் பண்ணணும்னா நிறைய டிஸ்டன்ஸ் ஆனது ஆகும். ஸோ இதை நம்ம ஷார்ட்கட்டாக பண்ணுறதுக்கு அந்த பேப்பரையே நம்ம மடித்து அண்ட் அது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து ஒரு துளை போடும்போது அதில் ஒரு ஹோல் மூலயமாக நம்ம ஈஸியாக போகலாம். ஸோ இதை தான் ஒரு ஷார்ட்கட்டாக இந்த இடத்துல வார்ம் ஹோல்னு சொல்கிறாங்க. 1935ல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அண்ட் நாத்தன் ரோசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து இதுக்கான கணித மாதிரியை வெளியிட்டாங்க. அண்ட் இதனால தான் இதுக்கு ஐன்ஸ்டீன் ரோசன் பிரிட்ஜ்ன்ற ஒரு நேமை வச்சாங்க. அப்போ நம்மளால இந்த வார்ம் ஹோல் மூலமாக டிராவல் பண்ண முடியுமா? சில பிசிஷியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வார்ம் ஹோலுடைய 2 முனைகளிலுமே அந்த வேகம் ஒரே மாதிரியான நேரத்துல செல்லாம இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் எதிர்காலத்துக்கோ இன்னொரு பக்கம் கடந்த காலத்திற்கோ போக முடியும்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துலதான் ஒரு பிரச்சனையானது வருது. இது வரைக்குமே எந்த ஒரு வார்ம் ஹோலையுமே நம்ம கண்டுபிடிக்கல. அது மட்டும் இல்லாம அந்த வார்ம் ஹோல் ரொம்பவே சின்னதா இருக்கும். ஒரு மனிதன் போகக்கூடிய அளவுக்கு கூட அதோட சைஸ் ஆனது இருக்காது. சோ அந்த ஒரு வார்ம் ஹோலை மனிதன் போகக்கூடிய அளவுக்கு நம்மளால வச்சா மட்டும்தான் அது உள்ள போக முடியும். இதுக்கு ஒரு சூரியன் வெளியிடக்கூடிய அந்த அளவுக்கான ஆற்றலானது தேவைப்படும். பட் இப்ப வரைக்குமே அது சாத்தியமற்ற ஒன்றாக தான் இருக்கு. ஏன்னா அந்த வார்ம் ஹோலுக்குள்ள மனுஷனால கூட போக முடியாது. அந்த அளவுக்கு வெப்பத்தை அது கொடுக்கும்னு சொல்றாங்க. இப்ப டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய 70 இயர்ஸ்க்கு முன்னாடி கடந்த கால வாழ்க்கையை இப்ப நீங்க போய் பார்க்க போறீங்க. அப்ப பார்க்கும்போது உங்களுடைய தாத்தா பாட்டி இருக்காங்க. அவங்களுடைய வயசு சின்ன வயசா தான் இருக்கு. உங்க தாத்தா உங்களுடைய பாட்டியை இன்னும் மீட்டே பண்ணல. ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க மேரேஜே பண்ணல. அந்த மாதிரி நீங்க அதை போய் மாத்திடுறீங்க. அப்படி இருக்கும்போது உங்க அப்பா அம்மா பிறந்திருக்க மாட்டாங்க, நீங்களுமே பிறந்திருக்க மாட்டீங்க. நீங்களே பிறக்கலன்னா எப்படி இந்த ஒரு மூமெண்ட்டை அந்த இடத்துல போயிட்டு பண்ணிருப்பீங்க? இதுதான் கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நிகழ்வை நம்ம மாற்றும் போது மாற்றக்கூடிய அந்த ஒரு நபரே அந்த இடத்துல இல்லாம போகிறது. பட் பல பிசிஷியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த காலத்தை மாற்றக்கூடிய டைம் டிராவல் மிஷின் இது வரைக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பேரலல் யூனிவர்ஸ் தியரின்னு ஒண்ணு வருது. நீங்க கடந்த கால லைஃப்க்கு போயிட்டு நீங்க பண்ண ஒரு மிஸ்டேக்கை இப்ப மாத்தணும்னு நினைக்கிறீங்க. நீங்க அதை மாத்தினாலுமே இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு உலகம் மாறாது. அண்ட் இதுக்கு பதிலா புதுசா ஒரு பிரபஞ்சமானது உருவாகும். நீங்க போய் சேஞ்ச் பண்ண அந்த இடத்துல நியூவா ஒரு பிரபஞ்சமானது உருவாகும். நீங்க ஆல்ரெடி இருந்த அந்த உலகம் மாறாம இருக்கும். ஆனா இந்த ஒரு கருத்துக்கான எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் இப்ப வரைக்கும் இல்ல. அப்போ இது வரைக்கும் யாராவது டைம் டிராவல் பண்ணிருக்காங்களா? ஒருத்தர் 2050ல இருந்து நான் வந்திருக்கேன், நான் எதிர்காலத்தை போயிட்டு பார்த்துட்டு வந்தேன்னா சொல்லியிருந்தாரு. ஆனா இதுக்கான எந்த விதமான அறிவியல் ஆதாரமும் இல்ல. நாசா இதுக்கு என்ன சொல்றாங்க? நம்ம வாழ்க்கிற ஒவ்வொரு வினாடியுமே நம்ம ஒரு நொடி எதிர்காலத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப ஒரு வேகமோ அதோட ஈர்ப்பு விசை கிராவிட்டியும் மாறும் போது அந்த பயணத்தினுடைய வேகம் மட்டும்தான் மாறுது. நம்ம டெலிஸ்கோப் மூலமாக வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், விண்மீன்கள் இது எல்லாத்தையுமே பாக்குறோம். பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பாக்குறோம். அதோடைய லைட் நம்ம வந்து அடையிறதுக்கே பல வருஷங்கள் ஆயிருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த விண்வெளியை பாக்குறதுமே பிரபஞ்சத்தினுடைய கடந்த காலத்தை பார்ப்பதற்கு சமம்னு சொல்றாங்க. அப்ப டைம் டிராவல் நம்மளால பண்ண முடியுமா? ஃபியூச்சருக்கு எஸ், ஆனா பாஸ்டுக்கு இதுக்கான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்றாங்க. சயின்டிஃபிக்கா நம்ம பார்க்கக்கூடிய ஃபேக்ட் என்னன்னா, வேகம் அதிகரிச்சா அதோடைய நேரம் குறைவாக இருக்கும். அதிகமான ஈர்ப்பு விசை இருக்கக்கூடிய பகுதிகளில் நேரம் மெதுவாக தான் நகரும். இந்த ஜிபிஎஸ் செயற்கைக்கோள்கள் எல்லாமே இதுக்கான ஒரு திருத்தத்தோட தான் இப்ப செயல்பட்டு இருக்கு. எதிர்காலத்திற்கான சிறிய அளவிலான டைம் டைலேஷன்ன்றது அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனா கடந்த காலத்திற்கு டைம் டிராவல் செய்வதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இது வரைக்கும் வார்ம் ஹோல கண்டுபிடிக்கவும் இல்ல. பிளாக் ஹோல் மூலமாக மனிதர்கள் இதுவரைக்கும் டைம் டிராவலும் செஞ்சது கிடையாது. ஃபைனலா டைம் டிராவல் மிஷினே உருவாக்கப்படல. பட் டைம் டிராவல்ன்றது முழுமையா நம்ம கற்பனையாக மட்டும் பார்க்க முடியாது. அதே மாதிரி திரைப்படங்கள்ல காட்டப்படுற எல்லாத்தையுமே நம்ம உண்மையாவும் பார்க்க முடியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிளாக் ஹோல், வார்ம் ஹோல் இதோட புகைப்படமே நம்ம கிட்ட இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ் படி இது எல்லாமே இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க.
அதே மாதிரி பல ஆண்டுகள் கழிச்சு என்ன வேணாலும் மாற்றங்கள் நடக்கலாம். இதுவரைக்கும் டைம் டிராவல்ன்றது தீர்க்கப்படாத ஒரு மர்மமாகவே இருக்கு. இந்த டைம் டிராவல்ன்ற ஒண்ணு ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்கப்படுமா? அண்ட் உங்களுக்கு இந்த டைம் டிராவல் கிடைச்சிச்சுன்னா நீங்க உங்களுடைய எதிர்காலத்துக்கு போவீங்களா இல்ல உங்க கடந்த காலத்துக்கு நீங்க போவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.